அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 19 பார்க்கும் பொழுது அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த அமாவாசை இந்த வருடத்தில் வரக்கூடிய கடைசி அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை தினத்தன்று ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த வருடத்தினுடைய கடைசி அமாவாசையான இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த தாக்கம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதிலும் அமாவாசை திதி அன்று வீரியமிக்க தாக்கத்தோடு உருவாகி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அந்த பலன்கள் அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா அல்லது கலவையான நிலைகளை உருவாக்க போகிறதா, என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் தடை தாமதங்களுக்கு பிறகு கிடைக்கப்பெறுவீங்க. உடன் பணி புரிபவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகள் உண்டாகிறத தவிர்க்க முடியும். சில நேரங்களில் பிறர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதிக நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கிறதுனால உடல்நிலை சோர்வடையும். அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டியதாகவும் இருக்கும். எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். பெண்கள் உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பிறகு அனுகூலங்கள் உண்டாக பெறலாம். கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை சுமாராகவே இருக்கும். தாய் வழி உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே போல இருந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல இருந்த தடங்கள் நீங்க பெறுவீங்க. தேவையற்ற மனக்கவலைகள் அகலப்பெறுவீங்க. வழக்கு விவகாரங்களில் வேகமான போக்கு காணப்படும். நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு நீங்க பெறுவீங்க. கிடப்பில் இருந்த கடன்கள் வசூலாக ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் தங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாகவே இருக்கலாம். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலைகளும் வரலாம். அதனால் சற்று கவனமாக இருக்கிறது முக்கியமான ஒன்று. பெண்கள் பணிபுரிபவர்கள் மேல் அதிகாரிகள் பாராட்டுதல்களை பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வந்துகட்டும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்கள் தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவாய் கிடைக்கப்பெறுவாங்க. மற்றவர்கள் பாராட்டம் கூடிய வண்ணம் தங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும். இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம். கவனமாக இருங்க. பணவரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டும் பெறுவாங்க.
பெறுவீங்க. கௌரவம் அதிகரிக்கும். நிலுவைத் தொகையும் வந்து சேரும். பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்கப் பெறலாம். தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க. பணவரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கை. அவர்களால் பண உதவி கிடைக்கப் பெறுவீங்க. பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. காலம் முழுவதும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க பாருங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க. மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். இந்த கால துவக்கம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். அதனால் நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் முடித்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பல பிரச்சனைகள் வந்து இந்த காலத்தினுடைய பிற்பகுதியில் வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். மந்தமான போக்கு சில நேரங்களில் உண்டாகத்தாங்க செய்யும். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் வந்து உடனடியாக வெற்றி கிடைக்காது அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் மற்றபடி வந்து பெரிய அளவில் பயப்படுவதற்குரிய எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. உடனே வெற்றி கிடைக்காது. இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக முடிய எந்தவித அச்சப்பாடும் கிடையாது. அதே மாதிரி சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில வந்து இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க. தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க. விடாமுயற்சியை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம். தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம். சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. பகல் நேரத்தில் தூங்காமல் வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராது. அதே மாதிரி குடும்பத்தில் அனுசரணை ரொம்ப முக்கியங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. சில நேரங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு வந்து இருக்காது. அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம். வியாபாரத்தில் பார்ட்னரோடு சண்டை சலசலப்பு கூடவே கூடாதுங்க. விட்டு கொடுத்து நடக்க பாருங்க. இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும். வேலையும் வியாபாரமும் நினைச்சபடி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு இடமாற்றத்தோடு சேர்ந்து ப்ரமோஷனும் கிடைக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் தங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல சிரமம் இருக்கும். கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் விரைய செலவையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் தங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. தலை குனைந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளோடு போட்டி போட்டு ஜெயித்து விடுவீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சவால் விட்டு பேசி சமாளித்து அந்த பிரச்சனையில இருந்து விடுபடுவீங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தோள் கொடுத்து துயரங்களை துடைக்க முன்னிற்பீங்க. மன நிறைவு பெறுவீங்க. இந்த காலம் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புது மனிதர்களை வந்து சந்திக்கும் போது மட்டும் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருங்க.
அதே மாதிரி இந்த காலம் வந்து முன்னேற்றம் நிறைந்ததாகவே இருக்குங்க. எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு கேட்காமலேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு உயர்ந்த பதவியில அமர்ந்து 4 பேர அடக்கி ஆளக்கூடிய தகுதிய பெறப் போகிறீங்க. தலைகனம் ஒருபோதும் எட்டி பார்க்கக்கூடாது. உயர்ந்த பொறுப்புகள கையில வாங்கும்போது பணிவு, அடக்கம் மிக மிக தேவைங்க. அதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். வீட்ல உறவினர்களால சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்து நடக்கிறது நல்லது. வாங்கிய கடனை அடைக்க உண்டான வழியை வந்து தேடுவீங்க. இல்லை அப்படின்னா அதுவும் சில சங்கடங்களை உண்டு பண்ணிடலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டாம். செலவு குறைத்து கொள்வது அவசியமாகிறது. இந்த காலம் முழுவதும் அயராது உழைப்பீங்க. வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள போராடவும் செய்வீங்க. தங்களுடைய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இறைவன் தங்களுக்கு துணையாக நிற்பான். கவலைப்பட வேண்டாம். இருந்த போதிலும் பெரிய அளவில் முதலீடு செய்யும் போது பரிவர்த்தனைகளில் நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. மூன்றாவது நபரை முழுசாக நம்ப வேண்டாங்க. குடும்ப விஷயங்களை வெளி ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் கூடாது. சின்ன சின்ன தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு செயலையும் சரியாக செய்து முடிக்க முடியாத சூழ்நிலையும் உண்டாகலாம். தேவையற்ற சகவாசத்தின் மூலமா தங்கள் வாழ்க்கையின் பாதையும் மாறலாம். தேவையற்ற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி விடாதீங்க. உஷாரா இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அரசுக்கு புறம்பாக எந்த காரியத்திலையும் ஈடுபடக்கூடாது. சீக்கிரம் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற ஆசையை மனதில் விதைக்க கூடாது. நேர்மையாக நடந்து கொண்டா இந்த காலம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க.